கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியிலே இன்று தேவகுமாரனாகிய இயேசு வாழ்வளிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு இப்படியாக சொன்னார், உங்களுக்கு நான் உண்மையை கூறுகிறேன், இந்த குமாரன் தனியாக எதுவும் செய்வதில்லை. இவர் தன் பிதாவிடத்திலே எதை பார்க்கிறாரோ அவற்றையே செய்து வருகிறார். பிதா குமாரனை நேசிக்கிறார். அவர் தான் செய்வதை எல்லாவற்றையும் தனது குமாரனுக்கு காட்டி வருகிறார். இந்த மனிதன் குணமானான். இதைவிட மேலான காரியங்களை பிதாவானவர் தமது குமாரன் மூலியமாக செய்வார். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவீர்கள். பிதாவானவர் இறந்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். இதைப் போலவே அவரது குமாரனும் தமது விருப்பத்தின்படியாக இறந்து போனவர்களை உயிரோடு எழச் செய்வார். அத்துடன் பிதா யாருக்கும் தீர்ப்பளிப்பது இல்லை. ஆனால் அவர் இத்தகைய தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரத்தை தன் குமாரனிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். தேவன் இதை செய்தார். எனவே அனைத்து மக்களும் பிதாவுக்கு செய்கிற மரியாதையை குமாரனுக்கும் செய்ய வேண்டும். ஒருவன் குமாரனை கனப்படுத்தாவிட்டால் அவன் பிதாவையும் அவமரியாதை செய்தவனாய் மாறிவிடுகிறான். பிதாவே தன் குமாரனை நம்மிடத்திலே அனுப்பியிருக்கிறார். நான் உங்களுக்கு உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் சொல்கிறதை கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புகிறவனோ அவனுக்கு நித்தியமான வாழ்க்கை உண்டு. அவன் நியாய தீர்ப்புக்கு உட்பட மாட்டான். அவன் ஏற்கனவே மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனை பெற்றவனாகி விடுகிறான். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், முக்கியமான வேளை வரும். அந்த வேளை ஏற்கனவே இங்கே இருக்கிறது. பாவத்தில் இறந்தவர்கள் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். குமாரனிடத்திலிருந்து கேட்பதற்கு நம்புகிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள். பிதாவிடமிருந்தே, அதாவது தேவனிடமிருந்தே ஜீவன் வருகிறது. ஆகையால் அவர் தன் குமாரனுக்கு ஜீவனை அளிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அத்துடன் அவர் தன் குமாரனுக்கு அனைத்து மக்களுக்கும் நியாயத்தீர்ப்பக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த குமாரனே மனித குமாரனாக இருக்கிறார் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள்.